வெல்கம் பேக் டு KeKe மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஃபிஷ் கறி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஃபிஷ் 1/2 kg எடுத்திருக்கேன். இதுக்கு புளி நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெந்தயம் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு 1/2 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன். நான் சீரகமும் மிளகும் நான் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவுக்கு, மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 டேபிள்ஸ்பூன். நான் 2 பச்சை மிளகாய் இதுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 7லேருந்து 8 பூண்டு நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்துக்கோங்க. தேங்காய் 1/4 மூடி தேங்காவை நான் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது நான் மீன் நான் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நான் பெரட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபிஷ் உடையாமல் இருக்கும். எப்போவுமே உப்பு போட்டு பெரட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃபிஷ் உடையவே உடையாது. இப்போது ஒரு கடாய் சூடானோடனே நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்போவுமே ஃபிஷ்க்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா தான் அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இப்போ நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொடியட்டும். பொடிஞ்சதுக்கப்புறமா நான் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயமும் நல்லா பொடியட்டும். அதுக்கப்புறமா சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பும் நல்லா பொடிய ஆரம்பிக்கட்டும். இது எல்லாமே வதக்கினதுக்கப்புறமா நான் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு நல்லெண்ணெயில். பூண்டு நல்லா இதாகட்டும், குக் ஆகட்டும். நான் பச்சை மிளகா 2 மிளகா எடுத்திருக்கேன் காரத்துக்கு. இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, இதுவும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஃபிஷ் குழம்புக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும் இதுக்கு. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகும் இதுக்கு. இப்போது வெங்காயம் இந்தளவுக்கு குக் ஆகணும் நல்லா. இதுக்கப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்க போகிறேன். எல்லாமே சேர்த்து விட்டு நல்லா உங்களுக்கு கிரேவியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 3 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு குழம்புக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ சீரகமும் மிளகும் எடுத்திருக்கேன். நான் சீரகம் மிளகும் நான் வறுத்து கொஞ்சம் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கோகனட் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே கோகனட் பேஸ்ட் நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் தண்ணி கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படும். நான் அதுக்காக தண்ணி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இதில். இப்போது நான் புளியை நான் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளியும் நம்ம சேர்த்துக்கலாம். கோகனட் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் புளி கடைசியாக சேர்த்துணும். இப்போது நான் லெட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம்லேருந்து ஒரு 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு அது மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் லெவலில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நான் மறுபடியும் கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறேன் நான். இப்போ எனக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கிரேவி. இப்போ பாருங்கள், இந்த டைமில் நம்ம ஃபிஷ்ஷு சேர்த்துனோம்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு.
ஏன்னா ஃபிஷ்ஷு சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எப்பவுமே உப்பு போட்டு கலரி வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ்ஷு உடையவே உடையாது. இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக பொறுமையாக போட்டுருங்க. ஃபுல்லாக எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து நல்லா கிரேவியில் படுற அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷு ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். ரொம்ப பாயில் பண்ணிடாதீங்க எப்போவுமே. மேக்ஸிமம் ஃபிஷ்ஷோட டைமிங்கே வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான். நீங்கள் 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாவே சீக்கிரமாக குக் ஆகிடும் ஃபிஷ்ஷு. இப்போ பாருங்கள், எனக்கு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லாவே குக் ஆகிடுச்சு ஃபிஷ்ஷு. இப்போ நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நான் மேலே அப்படியே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் விடுறேன். உங்களுக்கு வேண்டானா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். மேலே நல்லெண்ணெய் விடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நான் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். எப்போவுமே நீங்கள் ஃபிஷ் குழம்புக்கு மேலே கொத்தமல்லி தழை போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக இந்த ஃபிஷ் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.